நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். இங்கு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் ரேமா, உங்களை நிரப்பி ஆட்கொள்வதாக. இந்த ரேமா RHEMA என்பது கிரீக்கிலிருந்து வந்த ஒரு மூலச்சொல் ஆகும். இதை நாம் கிறிஸ்தவ உலகில் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், அதாவது ஜீவனுள்ள தேவன் நேரடியாக பேசினார் என்று இந்த வசனங்களை நாம் அழைக்கலாம். அல்லது தேவனே பேசியதான வார்த்தைகளாக மெசேஜாகவும் அழைக்கப்படுகிறது இந்த ரேமா என்றதான வார்த்தை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். ஒரு நடந்ததான உண்மை, 1980களில் டெல்லியில் நடைபெற்றதான தெய்வீக சுகமளிக்கும் ஒரு ஆராதனை பகுதியில் இந்த பெந்தேகோஸ்துவினர் நடத்தி வந்தனர். அப்பொழுது பாஸ்டர் சி ஜான் என்பவர் அவர்களும் பாஸ்டர் SB ஏர்னஸ்ட் அவர்களும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் ஒரு நபர் வந்து, நடத்தும் அந்த தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனை உண்மையானால், நீங்கள் நடத்தும் அந்த ஆராதனை உண்மையானால் நாங்கள் அழைத்து வரும் நபரை சுகப்படுத்துங்கள், தொடர்ந்து நீங்கள் கூட்டங்கள் நடத்த வேண்டுமானால் என்று சவால் விட்டு ஒரு பிறவி செவிடனும் ஊமையனுமாக இருந்த ஒரு நபரை அழைத்து வந்து விட்டார்கள். அப்பொழுது பாஸ்டர் சீஜான் அவர்களும் பாஸ்டர் SB ஏர்னஸ்ட் அவர்களும் ஒருமனப்பட்டு ஜெபித்து ஒரு பிறவி குருடனும் செவிடனும் ஊமையனுமாக இருந்த அவன் மீது தங்கள் கைகளை வைத்தார்கள். உடனே அவன் பேச ஆரம்பித்து விட்டான். அவன் காதுகள் கேட்கவும் ஆரம்பித்து விட்டது. டெல்லியில் நடந்ததான கன்வென்ஷனுக்கு எதிராக வந்தவர்கள் வெட்கி தலைகுனிந்து அதன் பிறகு அவர்களும் கூட்டத்திற்கு வந்து ஒத்துழைப்பு தந்தார்கள். இது நடந்ததான ஒரு உண்மை சம்பவமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கும் நீங்களும் சந்திக்க நேரிடும். ஒருவேளை நீங்களும் தன்னந்தனியாக இருக்கிறேனே, எனக்கு சப்போர்ட் ஆக யாரும் அருகில் இல்லையே என்ற கவலையும் இருக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தாமே உங்களுக்கு துணை நின்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களுடனே கூட கிரியையை நடப்பித்து உங்களால் நடப்பிக்கும் அந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துவார் என்று மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. ஆமேன். God bless you.